விஜய், உங்களை பார்த்தான் கேக்குறேன். உங்களுக்கு அறிவு இருக்கா? பெரியார்னா யாருன்னு தெரியுமா? பெரியார் கொள்கைனா என்னன்னு தெரியுமா? அவரோட கொள்கைனா என்னன்னே தெரியாம, அவரு யாருன்னே தெரியாம கொள்கை தலைவரா ஏத்திருக்கீங்களே, உங்க மண்டையில ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்கலங்க. விஜய் அண்ணனை போட்டு சோசியல் மீடியால ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சம்பவங்க அண்ணா பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்றேன். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு விழா நடந்துச்சு. இந்த விழால விஜய் அண்ணா மேடையில ஏறி பயங்கர கான்பிடென்டா பேசினாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? என் அன்பு தங்கைகளே, அக்காக்களே, அம்மாக்களே, எல்லாரும் உங்க வீட்டு வாசல்ல நம்மளோட விசில் சின்னத்தை கோலமா போட்டு எனக்கு ஆதரவை தெரிவிங்கன்னு சொன்னாரு. இவரு சொன்ன உடனே அந்த நிகழ்ச்சி முடிய கூட இல்லைங்க. அந்த டிவில பார்த்துட்டு இருந்த அவரோட தொண்டர்கள், இல்ல ரசிகைகள், அண்ணன் சொல்லிட்டாருப்பா, உடனடியா ஒரு கோலத்தை போட்டுருவோன்னு விசில் கோலத்தை போட்டு எங்க ஓட்டு விஜய் அண்ணாக்கு தானு, எங்க ஓட்டு விசிலுக்கு தான் சொல்லி எழுதி அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாலையும் போட்டு வைரல் ஆக்கிட்டாங்க. இதுதாங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாவே கிளம்பி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, பெரியார்னா யாரு? பெண்ணியம் பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய வீட்டு வேலைகள்ல இருந்து அவங்கள விடுவீங்க, அதுதான் உங்களுக்கு முதல் விடுதலையை தரும்னு சொல்லியிருக்காரு. வீட்டு வேலைன்னா என்ன? சமைக்கிறது மட்டும் இல்ல, வீடு கூட்டுறது, பாத்ரூம் கழுவுறது, டாய்லெட் கழுவுறது, கோலம் போடுறது, அதுக்கு தண்ணி தொளிக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே வீட்டு வேலை தான். சோ இந்த வீட்டு வேலையில இருந்து அவங்கள விடுவீங்க, இதுதான் பெண்களை மேலும் மேலும் அடிமையாக்குதுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட விஜய் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு? பெண்களை வாசல்ல கோலம் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கோலம்? விசில் கோலம் போட சொல்லியிருக்காரு அவரோட கட்சிக்காக. இது நியாயமா சொல்லுங்க? இல்ல பொதுவா மேடையில தொண்டர்கள் எல்லாரும் கோலம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாலாவது, தொண்டர்கள்லாம் என்ன, இரு பாலினத்தையும் குறிக்கும், ஆண் பெண் 2 பேரையும் குறிக்கும். சோ தொண்டர்கள்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு சமமா இருக்கும். ஆனா தொண்டர்கள்னு சொல்லாம வெறும் அம்மாக்களே, அக்காக்களே, தங்கைகளேன்னு சொன்னதாங்க இப்ப விஜய்க்கு பெரிய பிரச்சனையா கிளம்பியிருக்கு. அதனால விஜய்க்கு பெரியார்னா யாருன்னே தெரியல, அவருக்கு பெண்ணியமும் தெரியல, பெரியார் பேசின கொள்கையும் தெரியல. இதெல்லாம் தெரியாம தாவேகாவோட அரசியல் மேடையில ஏறி இவ்வளோ கான்பிடென்ட்டா வேற பேசுறாரே. இவரை வேற ஒரு தற்கொலை கூட்டம் தலைவனா ஏத்துட்டு சுத்துதே. இவங்களுக்கெல்லாம் மண்டையில மசாலா இருக்கா இல்லையான்னு சோசியல் மீடியால ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, தாவேகா அண்ணன் தலைவர் விஜய் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா, அவரோட கட்சியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறவரும் அதே மனநிலையோட தாங்க இருக்கிறாரு. அவரு யாருன்னு பார்த்தா, வேட்டைக்காரன் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல காமெடியனா நடிச்ச ஸ்ரீநாத் இருக்கார்ல, அவரு இப்ப நானும் அரசியல்வாதி தானே திடீர் அரசியல்வாதியா கிளம்பி தாவேகா கட்சியில இணைஞ்சு தூத்துக்குடியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டிடுறாங்கங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. களத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வராம, கள நிலவரம் என்னன்னே தெரியாம, சினிமால இருந்து எப்படிதான் ஸ்ட்ரைட்டா எம்எல்ஏவா எம்பியாவா குதிக்கிறாங்கன்னே தெரியலங்க. சரி, ஓகே, இது காலங்காலமா நடக்கிற கதை தான். இந்த கதையை நம்ம அப்புறம் பேசுவோம். சோ இப்போ அந்த நடிகர் ஸ்ரீநாத் என்ன பண்ணிருக்காருன்னா, தூத்துக்குடியில தாவேகா சார்பா எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறாரு. அவரு நிக்கக்கூடிய அதே தொகுதியில திமுகவை சேர்ந்த கீதா ஜீவனும் நிக்கிறாங்க. கீதா ஜீவன் ஆல்ரெடி இங்க சிட்டிங் எம்எல்ஏ வேற இருக்கிறாங்க. அவரை எதிர்த்து இவர் போட்டிடுறாரு. சரி, போட்டிட்டு போறாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? ஒரு ஏரியால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு சாமானிய பெண் போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, ஆல்ரெடி எங்க கீதா ஜீவன் அக்காவே நாங்க கேட்கறது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றாங்க, எங்களுக்கு நல்லது பண்றாங்க, நீங்க என்ன கேட்டாலும் உடனடியா எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சோ இவ்வளோ நல்ல ஒரு எம்எல்ஏ இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி நாங்க ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டிருக்காங்கங்க. அதுக்கு ஸ்ரீநாத் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா, என்னை நம்பி, எங்க கட்சியை நம்பி ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சா அவங்கள விட நாங்க சிறப்பா இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தருவோம்னு சொல்லியிருக்கணும். அதுதானே பதிலா இருக்கணும். ஆனா அவர் அதை பதிலா சொல்லாம வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? எலே, நானும் மதுரக்காரந்தாலே அப்படின்னு விசால் ஒரு டைலாக் விடுவார்ல, அந்த மாதிரி, மா நானும் தூத்துக்குடியை சேர்ந்தவன் தான், சின்ன வயசுல எல்லாம் இங்க நான் வந்துட்டு போறேன், ஏதோ எங்க குடும்ப கஷ்டத்தினால சென்னையில போய் செட்டில் ஆயிருக்கோம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு குடும்ப கதையை பத்தி பேசிட்டு இருக்கிறாருங்க. இப்ப இதெல்லாம் அந்த அம்மா கேட்டாங்களா? அவங்க கேட்டது என்ன? உங்களை நாங்க ஒரு வேளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா கீதா ஜீவனை விட எங்களை நல்லா பாத்துப்பீங்களாங்கிறதான். அத பதிலா சொல்லாம வேற சம்பந்தம் இல்லாம அவர் குடும்ப கதையெல்லாம் பேசினதை கேட்டு காண்டான அந்த அம்மா,
எப்பா இவன் கிட்ட அது கேட்டதே தப்பா போச்சுன்னு பேசாம கிளம்பி போயிட்டாங்க. தாவேகா தலைவருக்கு தான் கொள்கை என்னன்னு தெரியலன்னு பார்த்தா தாவேகா சார்பா நிக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கும் ஃபீல்டு ஒர்க்னா என்னன்னு தெரியல. சரி, கேண்டிடேட்டுக்கு தான் ஃபீல்டு ஒர்க்னா என்னன்னு தெரியல, தலைவருக்காவது தெரிஞ்சிருக்குமா நீங்க கேட்கலாம். அவருக்கும் அதுல என்னன்னே தெரியாது போல இருக்குங்க. அந்த மாதிரிதான் ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2-3 நாள்ல வந்துரும். கரெக்டா? இந்த தேர்தல்ல காலை நைட்டு மதியம்னு பார்க்காம எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் சின்ன கட்சி பெரிய கட்சின்னு எல்லா கட்சியுமே பரப்புரை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பல தலைமுறையா ஆண்ட கட்சி கூட வெயில் மழைன்னு பார்க்காம பரப்புரை பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழல்ல தாவேகா விஜய் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? அவரு கடலூர்ல பரப்புரை பண்றதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு. காவல்துறையினரும் கொடுத்திருக்காங்க. கொடுத்த வாய்ப்பை அழகா பயன்படுத்தணும்ல. பயன்படுத்தாம இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணாரே, அங்க போனதுல இருந்து வந்து டயர்ட் ஆயிட்டாரோ என்னவோ தெரியல. இல்ல சினிமா மாதிரி என்னப்பா இங்க ஒரு கேரவன் இல்ல, ஒரு ஏசி இல்ல, ஒரு ரெஸ்ட் இல்ல, ஒரு ஜூஸ் இல்ல, எதுவுமே இல்லைன்னு நினைச்சு அழுத்துக்கிட்டாரோ என்னவோ தெரியலங்க. கடலூர்ல 1 இல்ல 2 இல்ல 3 தடவை பரப்புரைக்கு அனுமதி காவல்துறை வழங்கியும் களத்துக்கு போகாம அதை கேன்சல் பண்ணிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கொழுப்பு! இப்படி பண்ணலாமா? மற்ற கட்சிகள் எல்லாமே எங்களுக்கு பரப்புரைக்கு அனுமதி தருவாங்களான்னு காத்து கிடக்கிற சூழ்நிலையில இவருக்கு 3 தடவை அனுமதி கொடுத்துமே அது வேணான்னு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறது, இது என்ன மாதிரியான மனநலன்னு தெரியல. சோ இதுக்குதான் சொல்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குற விஜய் களத்துக்கு வாங்கன்னு. களத்துல வந்து நின்று யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருந்தா அவருக்கு கள யதார்த்தம் புரிஞ்சிருக்கும், அதோட வேல்யூவும் புரிஞ்சிருக்கும். களத்திலேயே நிக்காம ஸ்ட்ரெயிட்டா அரசியலுக்கு வரனாலதான் கள யதார்த்தம் என்ன, அதோட ஒர்த் என்னங்கிறது அவருக்கு தெரியாம இருக்கு. சரி, கடலூர்ல தான் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு பார்த்தா அவர் நிக்கிறாரே பெரம்பூர் தொகுதி, அது உங்களுக்கு தெரியும்ல, அந்த பெரம்பூர் தொகுதியிலயுமே அவர் அதே சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு. என்னன்னா பெரம்பூர் தொகுதியில பரப்புரை பண்றதுக்கும் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் அனுமதி கேட்டிருக்காங்க. காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருக்காங்க. பேசாம இதை வாங்கிட்டு போய் பண்ணலாம்ல. இது பத்தாதுன்னு நாங்க ரோட் ஷோ போவோம், எங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பொதுக்கூட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாச்சு, பிரச்சாரத்துக்கும் அனுமதி கொடுத்தாச்சு, ரோட் ஷோ எல்லாம் போனா தேவையில்லாத கூட்ட நெரிசல் ஏற்படுங்க, கரூர் மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அது சிக்கலாயிடும், அதனால நீங்க இதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஈகோ பார்த்தா தாவேகாவினரும் அவரோட கட்சியை சேர்ந்த தலைவர் விஜயும் என்ன பண்ணிருக்காங்க, பெரம்பூர் தொகுதிக்கு பரப்புரை போறதையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தைரியமா ஸ்டேட்மெண்ட்ல, நாங்க வந்து ரோட் ஷோ கேட்டோம், அதுக்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல, நாங்க மாலை நேரத்துல பரப்புரை கேட்டோம், ஆனா காலை நேரத்துல எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க சொல்றது படியே நம்ம பார்த்தோம்னா மாலையில கேட்டு காலையில கொடுக்குறாங்கன்னா காலையிலயாவது பிரச்சாரத்துக்கு போலாம்ல, ஏன் காலையில மக்கள் இருக்க மாட்டாங்களா? இல்ல பரப்புரை பண்ணா யாரும் தடுத்து நிறுத்திடுவாங்களா? பரப்புரை பண்றதுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேதேன்னு ஏங்கிட்டு இருக்க நிலையில உங்களுக்கு அனுமதி கிடைச்சுமே நீங்க போகாம கிட்டத்தட்ட கடலூர்ல 3 தடவை உங்க பரப்புரையை கேன்சல் பண்றதும், உங்க சொந்த பெரம்பூர் தொகுதி, அதாவது போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலையும் பரப்புரையை கேன்சல் பண்றது என்ன மாதிரியான மனநலன்னு தெரியல. கள யதார்த்தம், கள நிலவரத்தோட ஒர்த் என்ன, பெரியார்னா யாரு, பெரியார் கொள்கை என்ன, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சரியா தப்பா எதையுமே யோசிக்காம நான் ஆனா முதலமைச்சர் தான் ஆவேன்னு விடாப்பிடியா நிக்கிறாரே விஜய். சரி, இதெல்லாம் தாண்டி எப்படிங்க விஜய் முதலமைச்சர் ஆவாருன்னு சோசியல் மீடியால பலரும் பேசிட்டு வராங்க. சில பேர் என்னதான் விமர்சனம் வச்சாலும் இந்த தாவேகாவோட தொண்டர்கள் இருப்பாங்களே, அவங்க ஓவர் கான்பிடென்ட்ல எங்க அண்ணன் சிஎம்மா ஆயிருவாருன்னு ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க என்னதான் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ் போட்டாலும் வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே சில கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கும்ல, அதுல என்ன தெரிய வருதுன்னா திமுக கூட்டணி 130 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 70 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும், மற்ற கட்சிகள் எல்லாமே சில தொகுதிகளை எடுத்தாலுமே தாவேகா 40 தொகுதியில தாங்க வெற்றி பெறும்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. கருத்து கணிப்புல இருந்து கள நிலவரத்திலிருந்து எல்லாமே விஜய் தோக்கிறதுக்கான சூழல் இருக்குன்னு சொல்ல வர்றப்போ தாவேகா தொண்டர்கள் ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறது எங்க போய் முடிய போகும்னு தெரியல. சரி, நீங்க சொல்லுங்க, தாவேகா தலைவர் விஜயோட ஃபீல்ட் ஒர்க்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பெண்களை விசில் கோலம் போட சொன்னார்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.